ரசிச்சா ஆடணும். கண்டாலி மணி நெளிவு ஒட்டுறதுக்கு இல்லைல்ல, பூரா அத்தை குழி தானடா. எந்த ஓட்ட வேணாம், பாட்டு வேணாம். இது எதுக்கு நான் பாடி பெரிய சூப்பர் சிங்கரு? உண்மையிலே அது நடுவில் படுத்து கிடக்குற ஆத்தாவும் நீங்க உட்கார்ந்து இருக்கிறதும் சொந்தக்கார தான். ஏ தாய், ஏ பெரியத்தா, உன்னையாலதான் முடியலையே. போய் கம்பளி போறைய பொத்திக்கிட்டு அடுப்புல வடு. குளிர் 1000 டிகிரி வெயில தாங்கக்கூடிய மனிதன் மழையும் பனியும் மட்டும் தாங்க மாட்டேன். ஏன்? ஏன்? நரம்பு. நரம்புனா விட்டுறணும், அதோட எழுத்து எழுதி கேட்கக்கூடாது. வேன் டிரைவர் சிலம்பு, வண்டி டிரைவர் சிலம்பு. வண்டி ஓட்டு 4 பேர் இப்போ கிளம்பு பக்கமெல்லாம் அடையாளை. வள்ளிதரமான நாடகம் என்றால் என்ன? அதையும் சொல்லிட்டு போயிடுறேன். நாளை பண்ண அதை நீங்கள் நினைப்பீங்க, உறுத்திக்கிட்டே இருக்க. வள்ளிதரமான நாடகம் என்றால் என்ன அப்படின்னா, வள்ளியும் முருகனும் திருமணம் செய்வதே வள்ளிதரமான நாடகம் எனப்படும். சந்திக்காத நாரதரே கிடையாது. எத்தனை வரியா சாம்பவான் சந்திச்சேன். முத நான் சந்திச்ச நாரதர் யாருன்னா, கருப்பு லாடு அப்படின்னு ஒருத்தர் சந்திச்சேன். அவன் சொல்றேன், நீ என்ன 1920 ஆமா, அவன் 10 வருஷம் ஆச்சு. நீனா தத்துக்குட்டி. கருப்பு லாடு அங்கே ஒருத்தனா இருக்காங்க. செவத்தையான ஒரு நாரதரை சந்திச்சேன். அது இங்கிட்டு எங்கிட்ட ஒரே பக்கம் என்ன சொல்லிக்கிட்டே இருக்கேன். முருகனே ஆமா, வண்டியில் இறக்கி விட்டு போயிரு பாத்துக்க. இந்த அந்த அந்த எந்த இந்த மதுரை மாவட்டத்துக்கு ஒருத்தர் பெருமை சேர்த்தார் நாரதர்ல. யாராவது ஒரு தங்கம் சொல்லுங்க. இரு 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 நீ சொல்லிக்கிட்டு இரு, நான் போயிட்டு ஒண்ணுக்கு இருந்து வரேன். அப்படி சொல்லு சிங்கம். வரிச்சூர் பழனியப்பேன், வரிச்சு பழனியப்பேன் பேரை சொன்னா கரிச்சான்னு கத்தாதே எங்க தாத்தா. பழனி பண்ண கொண்டது நீதான். உலகேசில் உள்ளவா போற முட்டனாக்கா. ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா சொல்லுப்பா. இருப்பா, ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா சொல்லு. அப்பதாக்கா உண்மையிலே அவர் அவளை ஞானமா பார்த்துக்கிட்டு இருக்காரு. கைதட்டு கொடுக்கலாம் எல்லாருமே. நீங்க எந்த ஊருங்களாயா? நம்ம ஜியாமட்டு ஊரா? நீ ஊரை காலி பண்றது நல்லது. நீ ஒரு வார்த்தை சொல்றதுக்குள்ள முளப்பாரி அமைக்கிருங்க பொம்பளை ஊரா. அவர் சொன்னது உண்மை. வள்ளிதர்ம நாடகத்தில் ஒட்டுமொத்த தமிழ் மக்களின் திரும்பி பார்க்க வைத்தவர் யாருன்னா பெருங்கொண்ட ஞானி. என் தாத்தையும் வரிச்சூர் பழனியை பந்தயம் முத வள்ளிதர்ம நாடகத்தில் தர்க்கத்தை உண்டு பண்ணவர். அதான் சொல்லிட்டு இல்லை, மறுபடியும் என்ன பழனியை பண்றேன் சொல்லிட்டா விடுப்பா. அதுக்கப்புறம் அவர் சொன்னது மாதிரி இதே திரைப்பட நடிகர் புரட்டா சூரியண்ணே அவருடைய மாமாதான் ராசாக்கூர் மண்ணின் மைந்தன் அஞ்சரை கட்ட ஆறுமுக சிவரஞ்சனி கேள்விப்பட்டிருப்பீங்கல்லாம். அதே மாதிரி அரிச்சந்திர நாடகத்தில் இந்த பகுதி மண்ணின் மைந்தேன் முத்தப்பா தேவர், உடையப்பா தேவர், பெருமை சேர்த்த பெரிய பெரிய சாம்பவான். ராசா அப்பான்னு அவ சித்தப்பா நான் சொன்னேன். அவ அப்பாதேன். இன்னைக்கு எம்எம் ராஜா இருக்காருல்ல, அவங்க அப்பாதேன் முத்தப்பா தேவர். பெருமையா பெருங்கொண்ட கலைஞர்கள். விஸ்வாமித்திரருக்கு ஒருத்தர் வருவார், அரசோகலம் திருச்செங்கு. அவரை மாதிரி யாரும் ஆட முடியாதுப்பா. அதுக்கப்புறம் எங்கள் பெரியப்பன் புளியங்குளம் வீரபத்திரன் எவ்வளோ நடனம் எடுப்பார். அப்போதான் மிருதங்கார் கேட்பார். யார்கிட்ட வாசிக்கிற மிருதங்கார் கேட்டிருக்கார் அரசகுலம் திருச்செங்கு தாத்தாட்ட,
என்னப்பா ஆடிக்கிட்டே இருக்க, அதில் ஒரு ஒரு பாட்டு ஒன்று பாடுவார், செத்தது ஒரு மாடு எடுப்பேன் டக்கட டக்குன்னு ஆடுவார். இது நீர்மலாடி. கழுத்தை பூனை மசரை பூரா வலிச்சுக்கிட்டு அரைவேன். அப்படி அடிச்ச ஓட்டி வேற. அப்போ மிருதங்கார் கேட்டார், கை வலிச்சு போச்சான். திருச்செங்க தாத்தாட்ட கேட்டிருக்காங்க, என்னப்பா எம்புட்டு ஆட்டம் ஆடுவேன்? ஏய், காசியில் மொத்தம் 1000 வீதி, 1000 வீதிக்கு மாடு செத்து போக நான் போய் எடுக்க போவேன். அப்போ 1000 வீதிக்கும் போவேன், 1000 ஆட்டம் ஆடுவேன்னு சொன்னாராம். பார்த்துக்குங்க எப்படிலாம் இருந்திருக்காங்க. எவ்வளோ பெரிய ஜாம்பவான். அம்புட்டு பேரெல்லாம் பார்த்தவ தானே இப்போ நீங்கள்லாம், அவங்கெல்லாம் பார்த்துருக்கீங்கள. எங்களை பார்க்க உங்களுக்கு ஒப்புதா? அம்புட்டு பேரை பார்த்த ஞானிகள்லாம் எங்களை பார்க்குற அளவுக்கு வந்துச்சு. என்ன, இன்னைக்கு உள்ள கம்ப்யூட்டர் காலத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் நாங்கள் மாற்றிக்கிட்டோம். நடிப்பு அல்ல, சீனை பரட்டி மாற்றிக்கிட்டோம். ஏப்பா இருப்பா, ஒரே ஒரு விஷயம் மட்டும் உங்களை சொல்கிறேன். பெரியவெல்லாம் உட்காந்துருக்கீங்க, உங்களுக்கு அப்புறம் அந்த உலகத்துக்கு வந்தவேனா? அப்பா இருப்பா இருப்பா இருங்கப்பா, சொல்ல விடுங்கப்பா. ஏப்பா நீங்கள் ஒரு இருப்பா. இன்னைக்கு பக்கத்தில் தான் ஷூட்டிங் போயிட்டு இருக்கு, சிவகார்த்திகேயன் படம். ஒரே ஒரு விஷயம், சிவகார்த்திகேயனா இருக்கட்டும், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தா இருக்கட்டும், பழைய எம்ஜிஆர் ஐயாவாக இருக்கட்டும், சிவாஜி கணேசன் ஐயா இருக்கட்டும், அத்தனை பேரும் பெருங்கொண்ட ஜாம்பவான் நடிப்பில். அத்தனை நடிகர்களும் திரைப்படம் நடித்தாலும் அந்த படத்துக்குள்ள ஒரு காமெடியனை வச்சிருப்பாங்க. ஏன்? அந்த படத்தினுடைய கதை கொஞ்சம் தொய்வா இருந்தாலும் அந்த காமெடியன் சிரிக்க வச்சு அடுத்த கட்ட காட்சிக்கு நகர்த்தி செல்வான். அதுக்காகத்தான் திரைப்படத்தில் காமெடி நடிகை வைக்கிற மாதிரி நாடகத்தில் என்னை போன்ற கோமாளிகளை வைக்கிறதுக்கு காரணமே அதான். அது யாரை கண்டுக்கிட்டா? நீ எந்திரிச்சு ஏப்பா இருப்பா, அப்போத இருங்கப்பா. ஏப்பாய் நான் சொல்லுங்க எல்லாரும். ஆரம்பத்தில் 10 மணிக்கு இந்த இடத்துல எள்ளு போட்டால் எடுக்கிற மாதிரி இருந்துச்சா? எவ்வளோ கூட்டம்! அந்த கூட்டமெல்லாம் இன்னைக்கு நாடக கலை மென்மேலும் வளர்ந்து கொண்டுதான் இருக்கு. ஆனால் ரசிப்பதற்கு ஆளு குறையர். எல்லாரும் சொல்லுவா, அவ்வளோ கூட்டம் இருந்துச்சப்பா கடல் மாதிரி, பப்புன்னு உள்ள போனேன் பூரா வாரிக்கிட்டு போயிடுச்சு. இதில் என்ன காரணம்னா, கதையெல்லாம் கேட்டு புராணங்களை ரசித்து உங்களை போன்ற பெரியவர்கள் தான் விடிய வரை உட்கார்ந்து நாடகம் பார்ப்பார்கள். இப்போ உள்ள இளைய சமுதாயம் அத்தனை பேருமே சிரிப்புக்கும் கலகலப்புக்கும் மட்டும்தான் கூட்டம் கூடுகிறது என்பதை தெரிவித்துக் கொள்ளுங்கள். இதில் எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய பெருமைன்னா, பெரியவங்க எல்லாத்துக்கும் தெரியும், என்னை உலகம் பூரா தெரியும், உலக நாட்டுக்கெல்லாம் தெரியும். ஆனால் நான் ரொம்ப பெருமைப்படுறேன், இந்த கலைக்கு வந்தது சந்தோஷப்படுறேன். என்னென்னா, 1.5 வயசு பிள்ளை கூட என்னை எம்கேஆர் அங்கிள் உங்கள் நாடகத்தை பார்ப்பேன்னு என்னை செல்ஃபி எடுத்தது தான் நான் நாடக உலகத்தில் சாதித்த பெருங்கொண்ட ஒரு சாதனை என்று நினைக்கிறேன். இந்த உட்காந்துருக்காங்களே இந்த தம்பியெல்லாம், இன்னும் 100 வருஷம் ஆனாலும் எம்கேஆர்னு ஒரு மனுஷன் பார்ப்போம், அவங்க மனசில் வாழ்ந்துக்கிட்டே இருப்பேன். ரொம்ப நன்றி தம்பி. அதே மாதிரி கதையை நாடகத்தை ரசிப்பத்தோட பார்த்துட்டு படிப்பு அவசியம் ஐயா, படிங்க. உங்கள் மன கஷ்டமாக இருந்தாலும் அந்த நேரத்தில் என்னையை போட்டு பாருங்கள். அதே மாதிரி வாழ்க்கையை வெறுத்தா என்னையை பாருங்கள், இவனே உசுரோட இருக்கியா நம்ம எதுக்கு அப்படின்னு பொழைச்சிக்க ஓடிடு. வந்தார் ஒரு சாமியார், சலங்கையிட்டால் ஒரு மாது, நானும் உந்தன் உறவை. இந்த பாடலாம் இழைச்சாலும் பாட முடியாது. அந்த பாடல்கள்லாம் 5.5 கட்டையில் பாடுறேன், வயசு 20 ஆகுது. அந்த திறமைக்கே ஒரு கைதட்டு கொடுக்கலாம் தம்பிக்கு. எப்படி அருமையா பாடினாரு, நல்ல நாரதர், அந்த பேர் வாங்கணும். சாமியாரை சந்திக்கிறேன், அவர்கிட்ட என்ன விஷயம் இருக்கு, ஒரு வாங்கு வாங்கு. அப்படியா, ஒரு 300 ரூபா வாங்கப்பா. இருப்பா, அவரா நானா பார்த்துக்குருவான். வாங்க சாமி. அப்படியா அப்படியா அப்படியா, கத்தாதைய இருக்கிறாலும் போயிட்டா தெருவாக போயிடும். கத்தாம வாயா. ஓம் நம நாராயண நமக.
ஓம் நமோ நாராய நமக. ஓம் நமோ நாராய நமக. என்ன கீழே நான் ஓதமா? ஏய் சாமியை கும்பிடும்போது எங்கள் அப்பா சொல்லியிருக்காரு மண்டி ஓட்டு கும்பிட்றான்னு. நான் ரொம்ப பக்தியாக இருப்பேன். அப்ப சுவாமி இருக்கும் இடமெல்லாம் நாராயணன் பெரியவரா சிவன் பெரியவரா? நாராயணன் பெரியாள்னா சிவன் பெரியாள்னா சிவனோட புள்ளதான் மகாவிஷ்ணு. அப்ப சிவன் தானே பெரியாள். தப்பு. அது என்ன தப்பு? விஷயம் தெரியனே. நாராயணன் பெரியாள் அல்ல, சிவபெருமானம் பெரியாள் அல்ல. கண்டிப்பா மனுஷன் பெரியாள். அது வேணா ஒண்ணும். நான் என்னை சொல்ல விட ஏன் முந்திர? நாராயண பெரியாள் இல்லை, சிவனும் பெரியாள் இல்லை. இவங்க ரெண்டு பேர்த்தையும் பெத்தாரில் அவங்க அப்பா தான் பெரியாள். ஏய் சிவனை யாரையா பெற்றது? இதுக்குங்க இதுட்டாகல பாப்பா. ஏய் இது சிவனை யாரு பெற்றது? சிவனுக்கு அப்பா அம்மானு யாரும் உண்டா? அப்ப முருகனுக்கு அப்பா அம்மா யாரு? யாரு? முருகனுக்கு அப்பா அம்மா யாரு? முருகனுக்கு அப்பா அம்மா யாரு அப்படின்னா அதான் சிவபெருமான், பார்வதி. இருங்க, நாயம் வேணாமா? நாயெல்லாம் வேணாம். வரலாறில் காட்டப்பட்டது சிவனும் பார்வதியும் முருகனுக்கு விநாயகருக்கும் தாய் தப்பன் என்று. ஆனால் சிவனுடைய அப்பனும் ஏன் மறைக்கப்பட்டது? அப்ப எப்படி சிவன் உருவானார்? அப்படி கேளு வேணாம் நியாயம். நான் சொல்றேன். நீ சொல்ற. சிவபெருமானுடைய அப்பா பேர் இன்னைக்கு நான் சொல்றேன். என்னங்க? சிவநேசன். ஏய் ஏய் சிவனை பெத்தது சிவன், ஆங்கிலத்திலே சன். அவங்க அப்பா சிவநேசன். எப்படியா அப்படி முடியும்? போடு. ஏய் சிவனை பெத்தது சிவநேசன். அவன் கைதட்ட. அப்புறம் என்னப்பா நான் விளக்கம் சொல்றேன்லப்பா. தம்பி உனக்கு தெரியுமாடா? சரியாதான் சொல்லு. ஆமான்னு சொல்றா. குழாயை தூக்கிட்டு போயிடாமா? ஏன் தம்பி தான் உலகத்திலே ஆதி அந்தம் இல்லாதவன் ஒருவன் அப்படின்னா முடிவுகளுக்கு முதலுக்கும் வேத துன்பங்கள் எல்லாத்தையுமே கடந்தவரே எட்டாதவரே அப்படின்னா அது ஒரே ஒரு ஆள் தான். ஈசன். நமச்சிவாய வாழ்க. நாதன் தாழ் வாழ்க. இமைப்பொழுது நீ நெஞ்சாதான் வாழ்க. கோகலி ஆண்ட குரு மனிதன் தான் வாழ்க. ஏகன் அநேகன் இருபடியே போயா அப்படின்னா என்ன? என்ன அதை சொல்லி முடிக்கலையா? என்ன சொல்லி முடிக்கலையா? அப்படின்னா என்ன? ஓம் என்று சொல்லக்கூடிய ஒரு மந்திரத்தின் மூலியமாக பிறக்கப்பட்டவன் அப்படின்னா அகாரம் உகாரம் மகாரம் என்று சொல்லக்கூடிய அந்த மூன்று மந்திரத்தின் வழியாக பிறக்கப்பட்டவன் யார் அப்படின்னா அவன் தான் ஈசன். முதல்ல ஒளி என்று சொல்லக்கூடியதான் உலகத்தில் வந்து தோன்றியது. ஏனுங்க மந்திரம் சொல்லி ஈஸ்வரன் பிறந்தாரா? ஏய் உனக்கு நான் சொல்றது புரிதா புரியாயா? ஓம்னா என்ன? ஓம் என்றால் ஓம் காது. சரியான பதில். காதே ஓம். மனிதனுடைய காதுகளை பாருங்க, ஓம் என்று சொல்லக்கூடிய வடிவத்தில் தான் இருக்கும். ஓனா வடியில் இருக்கும். அதை புள்ளி வைக்கிறது ஒவ்வொரு குழந்தைக்கும் காது குத்து வைக்கப்படுகிறது. என்று சொல்லக்கூடிய ஒரு புள்ளிக்காக இன்னைக்கு வந்து உங்களுக்காக பழையதான் பேச்செல்லாம் பேசு. ஏன் அப்படி சொல்ல போனா அந்த ஓம் என்று அந்த இதுக்கு கடவுள் யார் அப்படின்னா யாரை சொல்லுவான்? முருகன், முருகப்பெருமான். ஓம் சரவண பவ அப்படின்னு முருகனை மட்டும் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. எல்லா கடவுளுக்குமே அதான் சொல்லுவோம். விநாயகப்பெருமானுக்கு எந்த மந்திரத்தை சொல்லுவான்? ஓம் கம் கணபதியே நமக. கம் கம். ஆதிபராசக்திக்கு என்ன சொல்லுவான்? ஓம் சக்தி. ஓம் சக்தி. ஐயா சிவபெருமானுக்கு ஓம் நமச்சிவாய. இருக்கட்டும் இருக்கட்டும். என்னுடைய பரநாமனுக்கு ஓம் நமோ நாராய நமக. என்ன யாராவது இடையில மில்லுக்கு சோறு கொண்டு வர்றாரு. நல்ல விதமா இன்னைக்கு தான் புராணம் பேசிட்டு இருக்கிறோம். இருங்க. அப்பவும் இடையில ஊழல நந்தி வந்தா வாத்தியார் 8 அடி வாஞ்சாருன்னா? வாத்தியார் 8 அடி வாஞ்சா மாணவே 16 அடி பாய்வாள்ல. இவன் 6 அடி பாய்வேன். ஏன் 16 அடி பாய முடியாதோ? அப்படி சொல்லுங்க. யார் நம்மள வந்து ஏக்குறார் ப்ரோ? யார் தம்பி நீங்க? எந்த ஊரு? இந்த தம்பி எங்க தூக்கத்துல எந்திரிச்சு வந்தியா? தம்பியா? இவ தெரியலையா? யாரும் தெரியலையா? செக்கான ஊர்ல பணியாரம் சொல்லும்ல இடது பக்கம் தேவஜலை. ஆமா மருமை இளையாள். கடவுளே என்ன அவர் வாட்ல பேசிட்டு போறாரு? சாமி நான் மரியாதை பேசிருக்கேன். தம்பி ஆறாம்ல. யாரு? இவன் யாரா தூக்கத்துல? நான் செக்கானூர்ல பணியார வித்தன்னு இவ்வளவு பெருமையா பேசிருக்கேன். ஏங்க அவனை அடிக்கிறதுக்காக சொன்னேன். நீங்க எவ்வளவு பெரிய முனி? ஏன் முனி? நான் எந்த முனியா? சாமி தானே. ஏய் தினமும் அதிகாலையில் எழுந்த உடனே ஒரு மனிதனுக்கு என்ன வேலை? இருங்க இப்ப நான் கேள்வி கேட்கிறேன் உங்கள்ட்ட. நான் கேட்கிறேன், தினமும் மனிதனுக்கு அதிகாலை எழுந்த உடனே என்ன வேலை? அடிப்புத்தே. பல் என்று சொல்லக்கூடியது 32 பல்லு. ஆமாங்க. 32 பல்ல சுத்தம் செய்யணுமா? சுத்தம் செய்த பிறகு என்ன செய்யணும்? சுத்தம் செய்யறதுக்கு அப்புறம் நாக்கு போடணுமா? ஏய்
ஒரே ஒரு விஷயம், இதெல்லாம் வந்து ரொம்ப இது நக்கல். இது என்னையா உடனே காலையில் எந்திரிச்ச உடனே பல்லு வளர்க்கணுமா? பல்லு இல்லாத ஆள் எதை வளர்க்குவார்? இரு காலையில் சின்ன பயலாக இருந்தாலும் சின்ன பிள்ளையாக இருந்தாலும் பெரிய ஆளாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் எந்திரிச்ச சோறில் ஒன்றுக்கு இருப்பேன். எங்கிட்ட இருந்தே அவங்க எல்லாம் பிடிச்சிட்டு வந்தாங்க. இப்படி பேசுறதுனால தானப்ப இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். அதை வேணா சொல்லு ஐயா. புதுக்கோட்டையே பட்டணம் என்று சொல்வதில்லை, புதுக்கோட்டை பட்டணம். தஞ்சையே தஞ்சை பட்டணம் சொல்லுவதில்லை, ஒரத்த நாடு பட்டணம் சொல்லுவதில்லை. ஆனால் மதுரையை மட்டும் ஏன் மீனாட்சி பட்டணம் என்று சொல்லுகிறார்கள்? சொல்லுங்க. அருமையான ஒரு கேள்வி. மதுரைக்கு ஒரு தலைவினா யாரை சொல்லுவோம்? தெரியும், எங்க ஆத்தா மீனாட்சி. இன்னொரு தெய்வத்தை சொல்லுவோம், மதுரையே வந்து எரித்தாள், யாரை சொல்லுவோம்? கண்ணகி. கண்ணகியாக வந்தவளியா பொம்பளை. ஏய் நான் பேசிட்டு இருக்கேன். ஏப்பா நீங்களே பேசுறீங்களா? அடுத்த நீங்களே கூத்து கட்டுங்களே, நாங்க தெருவுல தர்றோம். எல்லாத்தையும் மீனாட்சியாகப்பட்டவள் மறு உருவம் கண்ணகி. ஆமா, அதான உண்மை. கண்ணகி ஏன் மதுரையை எரிச்சா? புதுசா இது கண்ணகி ஏன் மதுரையை எரித்தாள்? கண்ணகி எரிச்சது வெயில் காலமா பனி காலமா? நான் விட மாட்டேன். சங்க காலம். கண்ணகி மதுரை எரிக்க காரணம் என்ன? என்ன? மதுரை என்பது தமிழ்நாட்டினுடைய நடுப்பகுதி. நடுப்பகுதியிலே தமிழ்நாட்டின் பகுதி. தமிழ்நாட்டின் நடுப்பகுதி எது? மதுரை. மதுரை நடுப்பகுதியா? யார் சொன்னா திருச்சின்னு? நான் என்ன விளக்கம் சொல்லவே இல்லை. மதுரை, மானாமதுரை, சிவகங்கை, ராமநாடு, முதுகுத்தூர், சாயல்குடி, எந்த பகுதியிலிருந்து வேலைக்கு சென்றாலும் சென்னை நகரத்தில் வேலை பார்த்தால் நீ எந்த ஊருப்பா? நான் மதுரைக்காரன்னு சொல்றேன். ஏன்னா வந்தாரை வரவேற்கக்கூடியது வந்தமிழ்நாடு என்று சொல்லக்கூடிய ஒரே நாடு மதுரை ஒண்ணுதான். மதுரையை ஏன் கண்ணகி எரிச்சா? எதற்கு கோபத்தோடு வர்றா மதுரைக்கு. சரி. அப்ப பார்த்தா பூரா கூரை வீடுதே மதுரையில. சரி. கூரை வீட்டுல பார்த்தா பச்சிலம் குழந்தைகள் அத்தனை பேரும் நடுங்கி கொண்டிருக்கா. குளிர்ல குளிர் காயிட்டு தீய வச்சிருக்கா. மொத்தமா காஞ்சிருச்சு. உனக்கு இனிமேல் நல்ல மரியாதை இல்ல. மதுரை இதுக்கு இருந்தாலும் குளிர் காயமா? இப்படி இதுக்கு பாருங்க, புராணம் பேசுறவங்க மறந்து வரும் போல. ஏன் தப்பு இல்லையா? நான் வேற மாதிரி சொல்லி செகுட்டு முண்டை. கண்ணகி எதுக்காக எரித்தாள் அப்படின்னா, அது சரியா, அவர் சரியா தானங்க சொன்னாரு. என்ன நல்ல மரியாதை இல்ல. எதற்காக எரித்தார் நீ சொல்லு பாப்போம். எரிச்சிட்டா இல்ல விட ஓயாம கூட அப்புறம் பெரங்கைட்ட ஒரு அளவுக்கு தான் எரிச்சிட்டா. நீ அவர் கூட பேசுவாரப்ப நீ அடிச்சு விடுவோல. எரிச்சிட்டா. எதை வச்சு எரிச்சா? சொக்கன் தீப்பெட்டி. கைதட்டலாம். அன்றைய காலத்தில் சொக்கன் எனப்படக்கூடிய தீப்பெட்டி தான். ஈஸியா அந்த மக்களை ஏமாத்திடலாம்டா. ஆயா ஈஸ்வரன் மூக்கனுடைய சித்தப்பா சொக்கன் மூக்கன். ஏப்பா இருங்கப்பா, இப்போ எதுக்கு கைதட்டினீர்? அவன் சொக்கன் அந்த காலத்தில் நோத்தா விட்டு சொக்கன், அவன் ஆத்தா விட்டு. அந்த காலத்திலே கண்ணகி தீப்பெட்டியோ பெட்ரோலோ இந்த எரிச்சதை போய் பார்க்க போறாரு இவர். ஆனா கண்ணகி எரிச்சது தன்னுடைய சத்தினால் தன்னுடைய பத்தினி கண்ணகி. கற்பு கரசி என்ற பெயர் பெற்றவள் எடுத்து வர்றா கண்ணகி. வரும்போது ஒரு வயதான மூதாட்டி கூப்பிடுறாங்க. அம்மா நீ யாருமா? நான் கண்ணகி. ஏன் அவளை கோபத்தில் வர்ற? நிலுத்தா, தண்ணி மோன் தாரேன் குடிச்சிட்டு போத்தா அப்படின்னு சொல்லும் போது கண்ணகி அதை கேட்கல. மொத்த மதுரைக்கு நடுவில் வந்து நின்றா. மதுரைக்கு கண்ணகி நின்ற இடம் தான் இன்னைக்கு கண்ணார்தரு. இனிமேல் வந்து பேசுன உனக்கு நல்ல மரியாதை இல்லையா? கண்ணகி வந்து நின்னாலும் அது கண்ணார்புரமா? கண்ணார் தெரியா? கண்ணார் தெரு. ஆமாங்க. அது என்ன தெருனா? என்ன தெரு?
அதான் தெரியுனா என்ன? ஒரு உலகத்துல கிழக்கு, வடக்கு, மேற்கு, தெற்கு சரி, அப்படின்னு 4 திசைகள் இருக்கு. நார்த் திசை. 4 திசைகளிலேயுமே ஒவ்வொரு திசைகளிலே 8 வீதிம்பாங்க. ஓ, 8 வீதி வெக்கமே இல்லாம கேக்குறே பேக்கு. கொஞ்சம் பேச விட்டு பேசலாமே நினைச்சா எவ்வளவு பெரிய கேள்வி என்னவே கேட்டு போறா பத்தியா பாத்தியா? இங்க வாடா. கண்ணகி தன்னுடைய கோபம் ஒரு பக்கம் இருந்தாலும் தன்னுடைய கருப்புத்தன்மையை வைத்து பத்தினி என்று அவள் கோபத்தில் தான் பற்றி எரிந்ததை தவிர மதுரை அவள் சொக்கன் தீப்பட்டியோ சிக்கிமுக்கி கல்லு மோதுதோ பெட்ரோலோ எதிர்க்க. அருமையான ஒரு பதில். நாங்க ஆச்சராயிரம் ரம்யா எரிக்கல. கற்புக்கரசி என அவளுடைய எங்க அப்பத்தா செஞ்சது தப்பு தான் ஐயா. அந்த கேஸ் இன்னும் வாய்தா இருக்காயா? பக்தி. அதுக்கு அப்பத்தா இரியா என்னை பேச முடியா? இறங்கியா பக்தி என்று ஒரு முக்கியம். ஆனா எதற்காக எரித்தாள் அப்படின்னா தன் கணவனுக்காக எரிச்சான். தன் கணவனுடைய அப்படி வந்தவன் போல கணவனை எவன் அடிச்சானா வெட்டினானா அவனை தானே இறைச்சிருக்கணும். அவன் தான் இயற்கை. ஒட்டுமொத்த மதுரை எதுக்கு எரிச்சா? அவன் இயற்கையாவே இறந்து போயிட்டான். அதுல எனக்கு மன்னன் என்ன வருத்தம்னா கண்ணை எரிச்சதெல்லாம் தப்பு இல்லை. கண்ணை எரிக்கும் போது எங்க பாட்டனோட கிளவி இங்க இருந்து அன்னைக்கு தான் கோழி அடை வச்சது. அந்த அடை வச்ச கோழியில 3 குஞ்சு எரிஞ்சிருக்கு. அதே மனுஷங்கெல்லாம் செத்தது எனக்கு பெருசு. அந்த 3 குஞ்சு பொட்டை குஞ்சு. அடா 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 அடா. அதுல தப்பிச்ச ஒரே குஞ்சுதான் பஞ்சாரத்துக்குள்ள ஓடிச்சுன்னு சொல்ல வர்றியா? ஆனா அப்பப்ப பண்ற அது எப்படி பண்றியான்னு தெரியல. யோசிக்க கணவனுக்காக மதுரை எரிக்கப்பட்டவள் யார் அப்படின்னா கண்ணகி. அப்ப கணவன் மீது எவ்வளவு பக்தியாக இருந்திருப்பா. இப்ப உள்ள வீட்டுல யாராச்சும் கணவனை பிடிச்சி எரிக்கிறாங்க. கண்ணகி பக்தி தப்பு. அப்ப சூடமாத்தியா இருந்தா பத்தி. ஏய் நாம் வாய்க்கு நல்லா கலராத. கண்ணகி என்று சொல்லக்கூடியவள் பக்தி அப்படின்னா என்ன? உள்ளம் பெருங்கோயில் உன் உடம்பை ஆளையும் வல்லவரனுக்கு வாய் கோபுர வாசல் கள்ள புலனிதம் காணாமணி விளக்கு தெள்ளத்திருந்தாருக்கு சிவனே சிவமயம். சிவம் இல்லை என்றால் இப்படி இருந்த சவமெல்லாம் வந்து தொலையாது. பார்வதி பார்வதி சிவனுக்கு எத்தனை கொண்டாட்டி? சிவனுக்கு எத்தனை கொண்டாட்டி? 3 மனைவிகள். பார்வதி, சதிதேவி, சதிதேவி, உமாதேவி. உமாதேவி இன்னொன்னு இருக்கு. அது யாரியா? இன்னொன்னு யோகலட்சுமி. சரி விடுங்க, சின்ன பையன் அறியாம சொல்லிவிட்டேன். அவன் நாளை பண்ண புழங்கும் போது பார்த்து சிவனுக்கு 4 மனைவி. யாராரு? பார்வதி 1, பார் 2, வதி 3. சரி. பார்வதியோ தேவி எமே முண்டாட்டி. அது இல்லையா? ஐயோ ஐயோ வந்து சரத்குமார் படம். ஏங்கிற சினிமாவுக்கெல்லாம் போயிட்டியா? நீ சினிமாவில் நடிக்கிறன்னா சினிமாவெல்லாம் இங்கே இழுக்கிற பத்தியா? உங்களுக்கு என்ன வரும் தெரியும்? இவ்வளவு சொல்றீங்களே. புது மண்டபம் போயிருக்கீங்களா? மதுரை புது மண்டபம்னா புது மண்டபத்தில் அருகில் இருக்கிறது எதற்காக ஒரு கோபுரம் இருக்கு. அந்த காலத்துல புது மொட்டை கோபுரம். ஏன் அது மொட்டை கோபுரம்? ஏன் மொட்டை கோபுரம்? வளச்சுருட்டுது மொட்டை கோபுரம் முனியாண்டி கால வலது கொம்ப சாக்கிது. என்னதாயா நடக்குது? இடுப்ப முறுக்குது எங்க முனியாண்டி மாடு வலது கொம்பு. அவன் முனியாவில் பூஜாரி மைந்தேன். வந்தது யாருப்பா? யாரு தெரியலையாடா? அடேய் நோத்தா. கண்டாளி மனை எந்த ஊரோட சாமி நோத்தாகுமான்னு? மெட்ராஸ் சாமி அப்படித்தாண்டா பேசு. ஓ ஆமா, சித்தி வாக்கப்பட்டது மெட்ராஸ். வந்தது யாருப்பா? நீ தாண்டா கூட்டு வந்த கண்டாளிமனை. வரல ஓரளவுக்கு பண்றேன். சம்பளத்துக்கு இந்த சீன்ல தான் நல்லா பண்ணிருக்கேன். என்னையா ஜாமியை வந்து போட்டு இப்படியெல்லாம் வித்தியாசமா பேசுறேன். அசிங்கமா கண்டாளி மணி சொல்லல. சரி. எந்த ஒரு பேயும் வந்தால் அதை கண்டா அற ஒளி. அதான் கண்டார ஒளி. இப்படிப்பட்ட தத்துவமெல்லாம் இருக்கட்டும். ஸ்டாண்டுக்குள்ள ஒருத்தன் கையை காமிச்சுட்டு இருக்கேன். அருமையான ஒரு பேச்சு. கட்டையே கொஞ்சம்
அருமையான ஒரு பேச்சு. அப்போது எப்படின்ட்டே நான் எது தாம்பலம் நினைச்சுமா. சின்னதையா போய் நீ பேச விடுறீங்க. இதுல என்ன நடக்குது, இது என்ன நடக்குது அதுதான் எனக்கே தெரியல. எனக்கு 10 தெரியல. கடவுளே கடவுளே. உன் பேர் என்னையா? இப்ப அம்மா இருக்குல்ல, சரி இருக்கட்டும். எங்க அம்மாவோட புருஷன் தான் எங்க அம்மா. டேய், போடா. அப்பா 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 அர்ச்சனை 10 அர்ச்சனை 10. எதுக்கு அர்ச்சனை? எங்க அம்மாவோட புருஷன் தான் எங்க அப்பா. சரி. எங்க அம்மாவோட புருஷனோட அப்பா தான் எங்க அம்மாவுக்கு மாமா. உன் பேர் என்னையா? இருங்க சொல்லுவோம்ல. அம்மா இருக்குல்ல, அம்மாவோட கூட பிறந்தது இளையது எனக்கு சித்தி. சரி. மூத்தது எனக்கு பெரியம்மா. அது இருக்கட்டும். பெரியம்மாவோட புருஷன் தான் எங்க மச்சான். அதுதான் எனக்கும் தெரியல. உறவு முறையெல்லாம் மாத்துறாரு. நான் என்ன பிள்ளைங்க பண்ணுவேன்? தூக்க வரிசையில பிளங்கிட்டாங்க, அதுக்கு என்ன செய்யறது? ஏய், உன் பேர் என்ன கேட்டீங்க? உன் பேர் நான் சொல்லி சொல்லடா. என் பேரு எங்க தாத்தா ஒருத்தர் பழைய காலத்து தாத்தா இருந்தாரு செத்தாரு. இருங்க சொல்லவா அப்ப வேணாமா? பேர் உன் பேர் வச்சாங்களா இல்லையா? வச்சாங்க. எதுல வச்சாங்க? வாயில அதனால தான் அப்படி பேசிக்கிட்டே இருக்கிற. வாயிலதே வச்சாங்க. என்ன வாயில சீனி தண்ணின்னு சொல்லி உன்னை தொட்டு வச்சு 1973 சில்லறையில அங்க போய் என்ன புடுங்குனியா? உன் பேர் என்ன? என்னுடைய பேரு. உன்னுடைய பேரு தான்டா. ஏயா அப்படி என்ன அளவுறீங்க? எங்க அப்பா அம்மா வச்ச பேரு அதானே. உங்க அப்பா அம்மா தான் வச்சாங்க. என்னன்னு வச்சு தொலைஞ்சாங்க. அந்த பேர் தான் ஸ்ரீதர். ஸ்ரீதரா? அது என்ன ஸ்ரீதர்? ஆனா அவன் நகைச்சுவைக்கு அவனே செஞ்சுட்டு போனேன் பாருங்க. இதோட ஒரு மானங்கட்ட வளர்ப்பு என்னக்க இருக்கு. ஸ்ரீதர் நான் சொல்லவே இல்லையே. உன் பேர் என்னாச்சு? என்னங்க அப்பா வேறு எந்த ஊர்ல சாமியை ஆடிட்டு இப்படி போய் உட்காந்துச்சு? மௌன சாமியா இருக்குமோ? எங்க அப்பா பேரு நம்பிராஜன். உங்க அப்பன் பேரு? அப்பே ஏண்டானோ. ஐயா, அப்புறம் உங்களுக்கு இனிமேல் எப்படித்தான் நான் பேசுறது? அப்பா பேரு நம்பிராஜங்கிறல்ல? நம்பிராஜன். அப்படி எந்த நாட்டுக்கு ராஜனாக விளங்கக்கூடியவன் உங்க அப்பா? ராமராஜன் படத்தில் நடிச்சார். அது நம்பிராஜன். கைதட்டலாம். ராஜன் சொல்லக்கூடாது, நம்பி என்று சொன்னா ஏத்துக்குவேன். இதுக்கெல்லாம் கை தட்டினீங்க நான் ஓடிடுவேன். நீ ஓடுறதுக்கு தேவை வைக்கிற சாமி. குறிஞ்சி நாட்டினுடைய தலைவர் எங்க அப்பா. சிற்றூர் தலைவர் தான் அவர். ராசையெல்லாம் கிடையாது. தலைவர் ராசராசன்னு ஏற்றி விட்டு போயிட்டீங்க. ஏத்திட்டு போயிட்டாங்க. சின்ன ஆள் தான். சின்ன ஆள் தானே? ஆமா. சிறிய ஆள். அம்மா நங்கே மோகினி. யாரா இருக்கீங்க? நாங்க நடிகர்கள் 4 பேர் இருக்க, ஊருக்கார 3 பேர் உள்ள வராங்க. உண்மையை சொன்னா மட்டும் ஏயா ரோஜா வருது? 1300 சம்பளம் கேக்குறீங்க. ஓடியாத்தா கோயிப்பா தம்பி அஞ்சாத சிங்கம். சோதனைக்கு மேல சோதனை 10 இருந்து நடக்குதா? ஒரு நாளும் பிரியாத எப்பிரவி பாண்டியனே இந்து பிரிந்தோமடா 2 பேரும் தம்பி. ஒரு நாளும் பிரியாத தம்பி. கைகோத்து செல்வோமடா 2 பேரும். நாம கைகோத்து செல்வோமடா 2 பேரும். பச்சி வேட்டைக்கு தம்பி. பச்சி வேட்டைக்கு சென்றிட்டாலும் பாசத்தோட செல்வோமடா 2 பேரும் தம்பி. பாசத்தோட செல்வோமடா 2 பேரும். அண்ணா குருவி வேட்டைக்கு செல்வோமடா. அண்ணா ஊமையனே எந்த தம்பி அண்ணன் ஆசீர்வாதம் வாங்குறான். அப்படி கண்ணே
எடுத்து ஓடி அண்ணே நடிப்பு அரைக்கேன் சுதாகரம் மிஞ்சிட்டேன். அண்ணனுக்கு மண்டை உடச்சுதான் பார்க்க ஒன்றும் இல்லைப்பா, அது டிஸ்ஸு கம்பிப்பா. என்னந்த வனத்துல கொஞ்சி விளையாட ரஞ்சிதமே வாடி மிருதங்காரன் இவெல்லாம் வர வேணாம் நெளிவுக்கு நைவ வாசிக்காம வெயிட் அதுதான் கேட்குது, குரல் எடுவலையே. என்னந்த வனத்துல கொஞ்சி விளையாட ஐயா அவனுக்கு காசு கொடுக்காதீங்க, அமர்த்தி போட்டு அடிக்கிறானியா கண்ணே. பரிசல் காட்டு பெண்ணே அவனை கண்டாயா என்னத்தா நம்ம இடத்துக்கு நம்ம இடத்துக்கு